வணக்கம். நான் உங்கள் பிருந்தா அசோக். பயணத்தில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு காய் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே வெண்டைக்காய்னா என்ன பண்ணுவோம், இப்படி உடச்சி பார்ப்போம். அந்த அம்மா கூட சொல்லு, ஏங்க சும்மா இப்படிலாம் உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக உடைக்கிறோம்? அது ரொம்ப முத்தின காயாக இருந்தால் நம்ம அதை வாங்க மாட்டோம் இல்லையா? ஒரு சொரக்காய் வாங்கிறதுனாலும் சௌச்சோ வாங்கிறதுனாலும் எலசாக இருக்கா, ரொம்ப முத்தின காயாக இருந்தால் கடினமாக இருக்கும். நமக்கு சமைக்கிறப்பவும் சரி சாப்பிட்றப்பவும் சரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது காயில் முத்தின காய்னா அது வேண்டாம். ஆனால் வாழ்க்கையில் அந்த முத்தினதுங்கிறது இல்லாமல் அதுக்கு இன்னொரு வார்த்தை போடலாம். முதிர்ந்தது ஆர் மெச்சோர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நமக்கு முதிர்ச்சி ரொம்ப தேவைங்க. எங்கெல்லாம் நமக்கு தேவை? நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அந்த இங்கிதம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட் முதிர்ச்சி தான் இல்லையா? வெள்ளை முடி வந்தால் மாத்திரம் முதிர்ச்சி, வயசானாதான் முதிர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கெலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்டேயே அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணி போடுறதுல அந்த வார்த்தையினால ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும் நம்மால் இல்லைங்களா? அப்போது ஒருத்தரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கிறதும் அந்த வார்த்தையினால முடியும். அப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு விழிப்புணர்வோட ஒரு முதிர்ச்சியோட ஒரு விஷயத்தை அணுகிறப்ப தான். அப்போ காய் வாங்குறப்போ முத்தினது வேண்டாம், ஆனால் வாழ்க்கைக்கு இந்த முதிர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியங்க. வணக்கம்.